நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார். அவருடைய வழக்கு எந்த நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேருந்து இது வரைக்கும் இன்னும் சிறையில் தான் இருக்கிறாரு. என்ன கண்டிஷனில் இருக்குது அவருடைய பெயில்? இன்னும் ஒவ்வொரு முறையுமே இவங்க அப்பீல் போகும்போது ஃபுல்லாக அது நிராகரிக்கப்படுது அல்லது தேதி தள்ளி வைக்கப்படுது. ஸோ இந்த முறை அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ பலருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒருவேளை இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அரசியல் விமர்சகர்களும் சரி, சில அரசியல் தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இது பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் பெயில் கிடைக்காதுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இவங்க மூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் என்ன மாதிரியான வாதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. விடுவிக்கிறதுக்கு நீங்கள் என்னை விடுவிக்கணும் அப்படின்றத நான் கோரிக்கையாக வைக்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனுவுக்கு பதில் சொல்ல சொல்லி அமலாக்கத்துறைக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவருடைய மனுவுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு நாங்கள் மார்ச் 4 ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போதைய எம்எல்ஏ, கடந்த முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ. அவர் ஜூன் 14 போன வருஷம் உள்ளே போனவர் இன்னும் வரைக்கும் வெளியே வரல. இன்னும் இந்த அடுத்த ஜூன் வந்துச்சுன்னா 1 year ஆயிரும். இது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள்லாம் உள்ள அதை பெயில் கண்டிப்பாக ஒருத்தவங்களோட உரிமை இல்லை, அது கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை இடியுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க விசாரணையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் உள்ளே இருக்கும் போதெல்லாம் அங்கே இடி கேஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் இன்னும் இருக்கிறாங்க உள்ளே. இப்போது நான் இருக்கும்போது ஒருத்தங்க ஒரு ஆர்பர் போர்ட் ஃபண்டு சம்திங் ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தாங்க, சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டுடைய ஃபண்டை. அவங்க நான் உள்ளே இருக்கும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கிட்டே இருந்தாங்க. நான் பெயிலில் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு 6 பேர்கிட்ட அவங்க பெயிலில் வந்துட்டாங்க. இன்னும் முக்கியமான ஆட்கள் 3 பேர் அந்த கேஸ் ஆட்கள் இன்னும் உள்ளே தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ 1 வருடம் வரப்போகுது. அடுத்த மாதம் தான் 1 வருடம் ஆகும். இடி கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மேண்டிட்டரி பெயிலு இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிலோ 7 years உள்ள பனிஷ்மெண்ட்டுக்கு 60 days மேண்டிட்டரி பெயிலு. அபவ் 7 years உள்ள பனிஷ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 90 days மேண்டிட்டரி பெயில். இந்த 60 நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் அல்லது 90 நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். அப்படி போடாத பட்சத்தில் யூ கேன் சீக் பெயில் கோர்ட்டில். அவ்வளோதான். நீங்கள் 91வது நாள் ஆச்சுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை, நான் 90 நாளாக உள்ளே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணுவாங்க. இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் என்ன ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆச்சு அப்படின்னா, அவங்க சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க. 1. 2வது விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திடீர்னு அவருடைய பதவி அமைச்சர் பதவி இத்தனை மாதமாக ராஜினாமா பண்ணாத ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு இப்போ ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஜட்ஜஸ்க்கு தெரிஞ்சு தானே இருக்கும் இவர் பெயிலுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்றது. இவர் இந்த ஸ்டெப்பை இவர் எப்போ எடுத்துருக்கணும்னா, அவர் அரெஸ்ட் ஆன டைம்லேயே அவர் எடுத்துருக்கணும். ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டார். இப்போ பதவியை ராஜினாமா பண்ணுறாருன்னா க்ளீனாக எல்லாருக்குமே தெரியுது. தேர்தல் நேரம் வருது, கண்டிப்பாக இவர் வெளியில் இருந்தாகணும். அந்த கொங்கு மண்டலம் பகுதியில் இவருடைய உழைப்பு கட்சிக்கு தேவை முக்கியமாக. ஆனால் இவர் வெளியில் வந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அப்படி இருக்கும்போது இவருடைய பதவியை ராஜினாமா பண்ண உடனே எல்லாருக்கும் அந்த டவுட் வந்தது, கண்டிப்பாக எலெக்ஷனுக்காக தான் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது சாமானியனாக பார்க்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு டவுட் இருக்கும் போது ஜட்ஜஸ்க்கு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வழக்கில் அவருடைய தம்பி இன்னும் தலைமறைவாக தான் இருக்காரு. கண்டிப்பாக இப்போ இடி கிட்ட ரிப்ளை கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இடி என்ன ரிப்ளை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்ஸ்கானில் தான் இருக்கிறாரு. அவர் சரண்டர் ஆகி அவர்கிட்ட நாங்கள் விசாரணை நடத்த வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இவரை வெளியில் விட்டீங்கன்னா இவர் போயிட்டா ஒரு தம்பியை மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு தம்பி சரண்டர் ஆகாமல் வேற எங்கேயா தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாதங்கள் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. இதுதான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது டெஃபினெட்லி அதை வச்சு ஆகணும். அப்படி வச்சாலுமே இவருக்கு மீண்டும் பெயில் கிடைக்கிறது 0% தான் வாய்ப்பு. ஏன்னா
இல்லைங்க, இவர் வெளியில் போயிட்டு விட்னஸை வந்து மிரட்ட மாட்டார் அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? கேரண்டி கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. என்னதான் ஒரு அமைச்சராக இல்லை அப்படின்னா கூட அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் திமுகவில் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக வெளியில் போனால் சாட்சிகளை மிரட்டலாம், கலைக்கலாம் அப்படின்ற கோணத்தில் வந்து இடி அதிகாரிகளும் யோசிப்பாங்க, ஜட்ஜஸும் யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றது. இதில் வந்து ஒரு மேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 பக்கத்துக்கு 30,000 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 சாட்சியங்களுடைய வாக்குமூலத்தையுமே வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அமலாக்கத்துறை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் பண்ணி இன்னுமே வந்து இவரோட இதுக்கு மட்டும் தான் வெயிட்டிங்னு நினைக்கிறேன். தம்பி அசோக் குமார் அவரை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா அது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுமோன்றதை இல்லை, பண்ணுவோம். கண்டிப்பாக அவருடைய தம்பி வந்து எய்தர் சரண்டர் ஆகிறாரு, இல்லை இவங்களா பிடிச்சாங்க அப்படின்னா அடுத்த கட்டமே இவருக்கு வாய்ப்பு இருக்குது பெயில் வந்து கேட்கறதுக்கு. ஏன்னா வேறு பாயிண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. அசோக் அவர்கள் சரண்டர் ஆகிட்டாரு. இத்தனை நாள் நீங்கள் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க? அசோக் தலைமறைவுன்னு நீங்கள் அசோக் வந்துட்டார் இப்போது, அவ்வளோதான். அடுத்த கட்டமாக என்ன? அப்போ எதுக்கு என்ன உள்ள உட்கார வச்சுருக்கிறீங்க? தம்பியே நீங்கள் விசாரிச்சிட்டீங்க, அவர்கிட்ட இருந்தோம் நீங்கள் வாக்குமூலம் வாங்கிட்டீங்க, அப்போ எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் பெயில் கேட்டார்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெயில் கேட்டார்னா வாய்ப்பு இல்லை. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது. நன்றி.